இன்னைக்குரிய டிவோஷன் பிரிக்க கூடாத உறவு. ஆதியாகமம் 2:23. புருஷனானவன் எந்த காரணத்தினாலாவது மனைவிய தள்ளி விடுவது நியாயமானு பரிசேயர்கள் இயேசுவிடம் கேட்கிறாங்க. மார்க் 10ஆம் அதிகாரம் படிச்சா இந்த காரியம் வரும். மோசேயின் நியாய பிரமாணம் மனைவிய தள்ளி விடுவதை ஆதரிக்கிறது அப்படின்னு கருத்து தெரிவிக்கிறாங்க. இயேசு அவங்களுக்கு மறுமொழியா ஆதியிலேன்னு தொடங்குறாரு. மோசேக்கும் முன்பாக தேவன் மனுஷனை படைக்கிறப்ப என்ன சொன்னார் அப்படிங்கிறத அவங்களுக்கு நினைவுபடுத்துறாரு. ஆண்டவர் ஆதியில ஒரு ஆண் ஒரு பெண்ணை தான் படைச்சாரு. ஒரு ஆண் இரண்டு பெண் அல்ல, இல்ல இரண்டு ஆண் ஒரு பெண்ணுன்னு படைக்கல. ஒரு ஆண் ஒரு பெண் அப்படிங்கிறது தான் அவருடைய சட்டமா இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் விவாகரத்து என்றாலே என்னன்னு தெரியாது. ஏன்னா ஏதேன் தோட்டத்துல வேற பெண்களும் இல்ல, வேற ஆணும் இல்ல. அதனால டைவர்ஸ்ங்கிறது தவறு அப்படிங்கிறத தான் இயேசு அவங்களுக்கு உணர்த்த ட்ரை பண்றாரு. இயேசு கிறிஸ்து மேலும் சொல்றப்ப இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்றப்ப ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தகப்பனும் தாயும் இல்ல, மாமனார் மாமியார்னு ஒரு உறவு முறையே அந்த டைம்ல இல்ல. ஆதாமுக்கு பின்னாடி வர ஜெனரேஷனுக்கு தான் தாய் தகப்பன் உறவு முறையே வர தொடங்குது. அப்படின்னா தாய் தகப்பன் உறவு முறை இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு கணவனும் மனைவியும் தான் ஒரு குடும்பம், அவங்க தான் தனித்து இயங்கணும் அப்படிங்கறத தான் இதுல ஆண்டவர் சொல்ல வராது. மூன்றாவது ஒரு நபருடைய பேச்ச அவங்க கேட்கணும்னா அது தேவனுடைய பேச்சா மட்டும்தான் அந்த குடும்பத்துல இருக்கணும். ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி தேவன் இந்த மூவர் மட்டும்தான் முடிவெடுக்கணும். இதை தவிர்த்து வேறு நபர்கள் அந்த குடும்பத்துல குறுக்கிடுறப்பதான் அங்க தேவ கட்டளை மீறப்படுது, அங்கதான் மனமுறிவு ஏற்படுது. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள்னு தேவன் சொன்னதை அங்க இயேசு சுட்டி காட்டுறாரு. இங்கிலீஷ்ல வாழ்க்கை துணைனா பெட்டர் ஹாஃப்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னுடைய சரீரத்தின் பாதின்னு அர்த்தம். டைவர்ஸ்ங்கிறது சரீரத்தை பாதியாக வெட்டுவதற்கு சமம். நம்ம மனைவியோ கணவனோ ஒருவரை ஒருவர் ஒரே சரீரம்னு நினைச்சா நம்ம சொந்த சரீரத்தை வெறுக்கவோ பகைக்கவோ வெட்டவோ முடியாதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. அப்படி வெட்டுனா தன்னை தானே அழித்து கொள்வதற்கு சமம்னு உணர்வாங்க. அதனால டைவர்ஸ் என்பது தேவனுடைய திட்டத்துல கிடையவே கிடையாதுங்கிறது தான் ஏசு இந்த இடத்துல சொல்றாரு. ஆண்டவரே, தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள உதவும். ஆமேன்.